ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போறோம். அதாவது குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோ ஒரு பிரபல டிவி விஜய் டிவில வந்து ஒளிபரப்பாயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் 4 சீசன் நல்லா தான் போயிட்டு இருந்தது. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கூட இருந்தது. இப்போ இந்த 5வது சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் நடந்திருக்குங்க. அந்த கிளாஸ் என்ன, ஏன் அப்படி நடந்தது, அதாவது ப்ரோக்ராம்ல இருக்க அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்ல மணிமேகலை அவர்கள் ஏன் வந்து பிரியங்கா கையை பிடிச்சி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அப்படி என்ன நடந்தது அந்த டைம்ல. அது மட்டும் இல்லாம அவங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆனது அதாவது சண்டை போட்டாங்கல்ல, அதனுடைய வீடியோலாம் வந்து வெளியாயிருந்தது. ஆடியோ கூட நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தெளிவா ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் உண்மையாலுமே பேக்ரவுண்ட்ல என்னதாங்க நடந்தது, அப்படி ரெண்டு பேத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஏன் வந்து திடீர்னு, அதாவது ஒரு கிளாஸ் ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் எங்கேயாவது ஏதாவது ஒரு சில இடங்கள்ல ஒரு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். பட் இந்த பிரச்சனைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு ஷோல நடந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அங்க என்ன நடந்தது, எந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை அவர்கள் நான் ஷோக்கே வரல, வந்தா ஆங்கரா தான் வருவேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையவே நடந்தது. அதுக்கு முன்னாடி ஷோலையும், அதாவது சரி அதுக்கு முன்னாடி சீசன்ல இருக்கிற சீசன் 4 சீசன் 3லயும் மணிமேகலைக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் தான் முழுசா இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சீக்கிரமா சொல்லிடுறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தொகுப்பாளர் மணிமேகலை வந்து ஆரம்பத்தில் சன் மியூசிக்கில் சூப்பர் ஹிட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி, அதற்கு பிறகு வாழ்த்தலாம் வாங்க, வெட்டி பேச்சு, ஹாலிவுட் டைரிஸ் என்று பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி 9 ஆண்டுகளாக சன் டிவி நிகழ்ச்சிகளில் ஒரு மிகப்பெரிய மிக சிறந்த தொகுப்பாளராக இருந்திருக்காங்க. அப்போது பல விருதுகளை பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு கடந்த 2019ஆம் ஆண்டு தான் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு கோமாளியாக தான் இவங்க கலந்துக்கிட்டாங்க. முதல் சீசனில் இருந்து 4 சீசன்களாக கோமாளியாக தான் இருந்தாங்க. ஆனால் 4வது சீசனில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிட்டாங்க. அதற்கு பிறகு தொகுப்பாளராக அதே நிகழ்ச்சியில் வந்தாங்க. அதாவது பாதிக்கு பிறகு அப்படின்னே சொல்லலாம். பாதி நிகழ்ச்சியில் வந்து தொகுப்பாளராக வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து 5வது சீசன்லையும் அவங்க தொகுப்பாளராகவே கலந்து கொண்டாங்க. ஸோ இப்படி நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே கடந்த சனிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி மாலை நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து தான் வெளியேற போவதாக மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதோடு தன்னை குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் வேலை பார்க்க விடாமல் போட்டியாளராக வந்த ஒரு தொகுப்பாளர் தடுக்கிறார் என்றும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அந்த தொகுப்பாளர் தான் பிரியங்கா அவர்கள். ஸோ இது பெரிய லெவலில் ரொம்பவே இணையத்தில் வைரலாக போயிட்டு இருந்தது. பல பேர் பிரியங்கா அவர்களை ரொம்பவே திட்டிகிட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்களில். அதே நேரத்தில் அங்கே என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம விசாரித்து பார்க்கும்போது ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது முன்னாடியே ஏற்கனவே மணிமேகலை 4வது சீசன்ல இருந்து திடீர்னு தான் வெளியேறியிருந்தாங்க. அப்போது அதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலைக்கும் சுனிதாவிற்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை டக்குன்னு பாதியிலே வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போது பேசப்பட்டு வந்தது. ஸோ சுனிதாவோடு ஏற்கனவே மணிமேகலைக்கு பிரச்சனை இருந்த நிலையில் அதை வைத்து ஒரு நாள் செட்டில் 2 பேரும் பயங்கர வாக்குவாதம் போட்டிருக்காங்க. ஸோ மணிமேகலை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போது இது ஒரு குடும்பம் போல பழகி வந்ததுனால மணிமேகலை சுனிதா பற்றியும் சேனல் பற்றியும் எந்த ஒரு தவறான ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் சொல்லலை, பெருசாக அதை பேசலை, அவங்க விலகிட்டாங்க. அதாவது சேனலை பற்றியும் சரி சுனிதாவை பற்றியும் எதுவும் சொல்லலை. ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு, பட் அது வெளியவே சொல்லலை. காரணம் என்னென்னா எல்லாருமே ஃபேமிலியாக பழகிருக்கோம் அப்படிங்கிறனால அவங்க சொல்லலை. ஆனால் அப்போது அது வரைக்கும் சிவாங்கி கோமாளியாக இருந்த நிலையில் 4வது சீசனில் செஃப்பாக வந்து விட்டதால் ஏற்பட்ட பிரச்சனையால் தான் மணிமேகலை வெளியேறிவிட்டார் என்று சிலர் கூறி வந்தனர். இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோமாளியாக இருந்த சிவாங்கி திடீர்னு செஃப்பாக வந்துட்டாங்க 4வது சீசனில், அதனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கூட அரசல் புரசலாக பேசப்பட்டு வந்தது. அப்போ கூட மணிமேகலை ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவாங்கி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, உங்களுடைய அடுத்த பயணம் சிறப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்க போனால் இவங்க 2 பேருக்கும் இது பிரச்சனை கிடையாது, இது புரளியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அப்போது அந்த 4வது சீசன் அப்போ என்ன நடந்ததுன்னா,
நிறைய ரசிகர்கள் கேள்வி கேட்டாங்க, என்ன பிரச்சனை, ஏன் வந்து வெளியே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. பட் பெருசாக மணிமேகலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதற்கு பிறகு சேனல் தரப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க மணிமேகலை கிட்ட. என்னன்னா இந்த மாதிரி வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இனிமே கோமாளியாக வரமாட்டேன், இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் நான் தொகுப்பாளராக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு குழுவினரும் சரி ஓகே வாங்க அப்படிங்கிற மாதிரி சம்மதம் சொல்லி தான் மணிமேகலையை 4வது சீசன் பாதியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பாளராக கலந்து கொண்ட வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் தொகுப்பாளராக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 5வது சீசன் தொடங்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் பட் வந்து நான் நிகழ்ச்சியிலேருந்து விலகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் விலகிட்டார். அதே போல் அடுத்தடுத்த சிலரும் விலகியிருந்த நிலையில் மணிமேகலையும் இழக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால சேனல் தரப்பினர் முடிவு செய்து மணிமேகலையிட்ட போய் நீங்கள் கோமாளியாக வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காங்க. ஆனால் மணிமேகலை நான் வரவே மாட்டேன், கோமாளியாக கண்டிப்பாக வரமாட்டேன், வந்தால் தொகுப்பாளராக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேனல் தரப்பில் இருந்து சரி வாங்க, ஏன்னா எல்லாரும் முக்கியமானவங்களாம் போயிட்டாங்க, மணிமேகலையும் இழக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால சரி வாங்க தொகுப்பாளராக வாங்க அப்படிங்கிற மாதிரி சம்மதம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொகுப்பாளராக வந்தாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சுனிதாவோட பிரச்சனை இருக்குது, இனி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் மணிமேகலையை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, தொகுப்பாளராக அனுமதிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 5 தொடங்கப்பட்டது. ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே கடந்த வாரம், அதாவது சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திவ்யா துரைசாமி எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டது. ஸோ அந்த காட்சிகள்லாம் வந்து ஷூட் செய்யப்பட்டு இருந்தது. அப்போ தான் பிரியங்கா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவை புகழ்ந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்படி என்னப்பா அவங்க புகழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து இப்போ ஒரு பெரிய நடிகையாக மாறிட்டாங்க. வாழை திரைப்படத்தில் அவங்களுடைய நடிப்பு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் திவ்யா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நான் ஒரு நடிகை என்று பெருமைப்பட்டது கொண்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. யாருன்னா பிரியங்கா வந்து திவ்யாவை புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது திவ்யா துரைசாமி பிரியங்கா எல்லாம் ரொம்ப எளிமையாக நடந்துக்கிட்டாங்க, இவங்க கூட எல்லாம் நான் ஒரே நிகழ்ச்சியில் இருந்தது என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பிரியங்காவை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு பிரியங்கா அடுத்ததாக பதில் சொல்ல போயிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் டக்குன்னு முன்னாடி வந்த மணிமேகலை பிரியங்காவின் கையை பிடித்து கொண்டு, பிரியங்கா நீங்களே பேசிகிட்டு இருந்தா அப்போ நாங்கள் பேச வேண்டாமா, சும்மாவே நீங்கள் பேசுகிறத மட்டும்தான் நிகழ்ச்சியில் போடுறாங்க, நாங்கள் என்ன தான் பேசினாலும் அதை கட் பண்ணி எடுத்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபமாக பேசியிருக்காங்க. உடனே அதை விட கோபம் அடைஞ்ச பிரியங்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து வேகமாக புறப்பட்டு கேரவனுக்கு போயிட்டாங்க. இந்த சம்பவம் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் நடந்ததுனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டாங்க. பிறகு ஒருவர் அழுது கொண்டு இருக்கிறார் அப்படின்னா என்ன நடக்குங்க, மற்றவங்க போய் ஆறுதல் சொல்லுவாங்க. அதே போல தான் எல்லாரும் போய் பிரியங்காவுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஒரு புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையும் சமாதானம் பண்ணியிருக்காங்க. பிறகு அன்றைய ஷூட்டிங் அப்படியே முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து தான் அடுத்த வாரத்திற்கான ஷூட்டிங் நடைபெற்றது. அப்போது எந்த பிரச்சனையும் இல்லாதது போல தான் முதல்ல மணிமேகலையும் இருந்தார். ஆனால் பிரியங்கா உள்ளே வரும்போது அவரை வரவேற்பதற்கு அவரிடம் சொன்னபோது மணிமேகலை, நான் வேற யாரை பற்றி வேண்டுமென்றாலும் பேசுகிறேன், ஆனால் பிரியங்காவை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மணிமேகலை சமாதானப்படுத்தி பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே ஒன்றும் எடுபடலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ விளம்பர இடைவேளைக்கு பிறகு பிரியங்கா வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது ஒரு சில விஷயங்கள். அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி வெளியாச்சு. அந்த வெளியான பிறகு தான் மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த பதிவு தான் இந்த டாபிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதற்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனை, அதாவது சுனிதாவிடம் மணிமேகலை கிட்டே ஏற்பட்டுச்சுல ஒரு பிரச்சனை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியவே சொல்லலை. காரணம் என்னென்னா நம்மளாம் ஒரே குடும்பம், ஸோ ஏன் வெளியே சொல்லி இதை வந்து பெருசுப்படுத்தணும் அப்படிங்கிறனால சொல்லலை. அதே போல் தான் இந்த முறை இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஆனால் அப்படி இல்லை, அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாங்க மணிமேகலை. அதுக்கப்புறம் இது பயங்கர வைரலாக போச்சு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மணிமேகலை வீடியோ வெளியிட்ட பிறகு பிரியங்கா இதற்கு விளக்கமான வீடியோ எதுவும் கொடுக்கலங்க. ஆனால் அவர் இப்போது சுற்றுலா போவதாக சனிக்கிழமை மதியமே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்க திரும்ப ஊருக்கு வந்த பிறகு இதற்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுதான் அந்த குக் வித் கோமாளி ஷூட்டிங்கில் அவங்க 2 பேர்த்துக்கும் நடந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை தான் அவங்க வந்து வீடியோவாக வெளியிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன நடந்தது, எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன நடந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அன்று என்ன நடந்தது என்பதை சேனல் தரப்பில் வீடியோவாக வெளியிட்டால் ரசிகர்களுக்கு தெளிவு ஏற்படும் என்பது ரசிகர்களின் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. பிக் பாஸ் மட்டுமல்ல, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கூட உள்ளே பரபரப்பாக ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதுதான் ப்ரோமோவாக வரும். ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அதை ப்ரோமோவில் வராதது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ மேபி அதாவது குக் வித் கோமாளியில் பிரச்சனை நடந்தாலும் பிக் பாஸில் பிரச்சனை நடந்தாலும் அதெல்லாம் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவாக போடுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை பிரச்சனை, அந்த ஷோவை விட்டு ஒருத்தர் எலிமினேட் ஆகிறது, சண்டை போடுற பிரச்சனை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக கண்டுக்கல. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்கலாம். பட் இது என்ன விஷயம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் தெளிவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்கோமே தவிர இது நாட்டுக்கு முக்கியம் இல்லைன்னா கிடையாது. ஏன்னா நம்ம தம்ப்நெயிலையும் சரி டைட்டில்லையும் சரி என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு தான் எல்லாமே வந்திருப்பீங்க. பட் நிறைய பேர் சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா, எதையா தேவையில்லாமல் பேசிட்டு அப்படின்னு பேசுவீங்க. பட் இது வந்து ஒரு ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு விளக்கமான ஒரு வீடியோவாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.